வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி நம்ம கார சட்னி வைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. சூடானதும் இதில் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கோம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். 2 வத்தல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டு கலரில் மாறினதும் இதை நல்லா அரைச்சி விட்டுக்கலாம். இது கூட தேங்காய் போட்டுக்கலாம், கடலை பருப்பு போட்டுக்கலாம், என்னன்னாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் இப்போ இது மட்டும் தான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். நான் 2ஆக நறுக்கி அப்படியே போட்டுருக்கேன். நீங்களும் அப்படியே போட்டுக்கலாம். இது லேசாக மேலே உள்ள தோல் வெந்ததுமே இதை அரைச்சிடலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு நல்லா பொரிஞ்சது. அதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். பையன் இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுவான். இட்லி தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோட இட்லிக்கும் சட்னிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. தேங்க்யூ.